இன்னைக்கு ரஜினி சாரையும் கமலஹாசன் சாரையும் இணைத்து எந்த கொம்பனாலையும் படம் செய்ய முடியாது. அதை செய்த ஒரே கொம்பன் எங்கள் பாலச்சந்தர் தான். கொம்பன் பாலச்சந்தர் தான் சுருக்கி கேபின்னு வச்சிருக்கிறார். அவருடைய படங்கள்ல ஒரு டயலாக்னா முழக்கி நீட்டி சொல்ற விஷயங்களை சுருக்கமா ஆணி அடிச்ச மாதிரி நறுக்குன்னு சொன்னதுனால தான் பாலச்சந்தர் முத்திரைன்ற வார்த்தை வந்து விழுந்தது. உதாரணமா இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு கர்வமா இருக்காளே அப்படின்னு சுஜாதாவை பத்தி கேட்கும்போது, சுஜாதா ஃபோர் கிரவுண்ட்ல நின்று ஆடியன்ஸுக்கு சொல்ற மாதிரி ஒரு டைலாக், கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு கர்வமா இருக்கலாம், கர்ப்பமா தான் இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி நம்முடைய பத்மஸ்ரீ கமல் அவர்களை பார்த்து பூர்ண விஸ்வநாதன் சொல்லுவார் வறுமை நிறம் சிவப்பு படத்துல, இவன் பேச்சா பேசுறான், கொஞ்சம் விட்டா என்னையே அடகு வச்சிருவான், என் தலையவே அடகு வச்சிருவான். அது கமல் சார் சொல்லுவாரு, வைப்பேன் எவன் வாங்குவான் பார், எவன் வாங்குவான். உங்க ஒய்ஃபுக்கு மியூசிக்கை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சிந்து பேரவி கேட்கும்போது, சுஹாசினி கேட்கும்போது ஷார்ட்டை கட் பண்ணி போடுவாரு, கிலோ என்ன விலைன்னு சுலக்ஷனா கேட்பாங்க. அதாவது மியூசிக்னா கிலோ என்ன விலை, மியூசிக்கை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணை பற்றி ஒரு டைலாக் ஒரு வரியில சொல்லக்கூடியது. டைலாக்னா ஒரு 90 கட்டிங்க ராவா விட்ட மாதிரி இருக்கணும். என்ன வரவேற்பு, பாதி பேர் அதுல தான் இருக்கீங்க போல இருக்கு. அதை செய்தவர் எங்கள் கேவி தான்.